அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணி ஈரோட்டில் இருந்து. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்குறோம்னா, வக்ர கிரகங்கள் வரிசையில செவ்வாயை பத்தி பார்க்க போறோம். இப்போ செவ்வாய் வக்ரம் அடைஞ்சது அப்படின்னா அவங்க என்ன என்ன இருப்பாங்கன்னா, நல்லா எப்பவுமே ஏதோ ஒன்று விளையாடிட்டு அப்படி இருப்பாங்க. சரிங்களா? அவங்க விளையாட்டு துறையில ரொம்ப நல்லா வருவாங்க. என்ன ஃபுட்பால் விளையாடுறது, எந்த நாளும் ஓடுறது, எல்லா கபடி மேட்ச்சு, கிரிக்கெட் விளையாடுறது, அவுட்டோர் விளையாட்டு எல்லாமே செவ்வாய் தான். சரிங்களா? இவங்களுக்கு என்னன்னா, கொஞ்சம் காரசாரமா சாப்பிடுவாங்க. கோபமும் கொஞ்சம் அதிகமா வரும். பிடிவாதமும் இருக்கும். சரிங்களா? அந்த மாரி இருக்கறனால, இப்போ சாகசம் செய்யக்கூடிய எல்லாருமே, இந்த மாரி செவ்வாய் சார்ந்த விஷயத்துல தான் வருவாங்க. இப்ப சாதாரணமா செவ்வாய் வந்து சாதிக்கிறத விட, இந்த வக்ரமான செவ்வாய் வந்து 2 மடங்கு சாதனைய உருவாக்கும். சரிங்களா? இப்படி பார்க்கும் பொழுது, இப்ப இந்த செவ்வாய் வக்ரமான குழந்தைங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு குழந்தை என்ன பண்ணும்னா, சின்ன வயசுல இருக்கிறப்ப அம்மா சொல்லுவாங்க, "நெருப்பு பக்கத்துல போகாத" அப்படின்னு சொன்னோன்னா, அது நெருப்பு பக்கத்துல போகும். இப்போ இப்படிதான் ஒரு கிராமத்துல ஒரு அம்மா என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அடுப்பு பத்த வச்சிருக்கிறாங்க. நெருப்பு பக்கத்துல போகாதன்னா, இந்த குழந்தை வேணும்னே போயி நெருப்பு பக்கத்துல வந்து கை சுட்டுக்கிற மாரி அப்படி பண்ணும். அப்புறம் இன்னொரு குழந்தை என்ன பண்ணுதுன்னா, அந்த விளக்கு வந்து இந்த எரியுதுல்ல, அந்த தீபத்த வந்து புடிக்கிறேன்னு பாக்குதாம்மா. இந்த மாரி விஷயம் எல்லாம் செய்யும். அப்புறம் ஒரு சில குழந்தைங்க என்ன பண்ணும், சின்ன வண்டி வாங்கி குடுத்தேன்னா, ஒரு காரு அந்த மாரி சின்ன வண்டி வருதுன்னா, அத பிரிச்சிரும். பிரிச்சு ஃபிக்ஸ் பண்ணும். அந்த மாரிலாம் பண்ணும். அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்க அதுங்க ஆசை வந்து பெருசா இருக்கும். என்னன்னா, ரோட்ல கூட்டிட்டு போறப்போ எனக்கு இந்த பெரிய பஸ்ஸு, மினி பஸ்ஸு, பெரிய பஸ்ஸெல்லாம் போயிட்டுருக்கிறப்போ, லாரிலாம் போயிட்டுருப்போ, அது கேட்கும். இந்த பஸ்ஸு வேணும், வாங்கி குடுங்க, அப்படின்லாம் கேட்கும். அந்த மாரி இது இந்த வக்ர கிரகத்தோட ஆசை வந்து கொஞ்சம் பெருசாவே இருக்கும். சின்ன வயசுலயே பெருசா யோசிக்கும். இப்போ விளையாட்டு துறையில சாம்பியன் ஆகுறது இந்த வக்ர கிரகங்கள் தான். செவ்வாய்னாலே சாம்பியன் ஆகுறது தான். விளையாட்டு துறையில சிறந்து விளங்குறது தான். அதிலுமே இந்த வக்ர கிரகங்கள் இருந்தது அப்படின்னா, பயங்கரமா பண்ணுங்க. சரிங்களா? இப்படிதான் ஒரு வீட்ல இங்க பக்கத்துல எல்லாம் மேசன் தான் இருக்கிறாங்க. அப்ப என்னன்னா, காலையில ஒரு அம்மா, அப்பா, ஒரு பெண் குழந்தை. அந்த பொண்ணுகிட்ட சொல்லியிருக்கிறாங்க, காலையில கடைக்கு போயி ஏதோ பொருள் வாங்கிட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குது, அப்பாவோட டிவிஎஸ் எடுத்துட்டு போயிருக்குது. பக்கத்துல நடந்து போற தூரம் தான். அப்போ என்ன பண்ணியிருக்குது, காலையங்காத்தால சொல்லியிருக்கிறாங்க. "எதுக்கு டிவிஎஸ் எடுத்துட்டு போயிருக்கிறேன்?" அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. கேட்டுட்டு அப்புறம் அந்த பொண்ணு அந்த மாரி சின்ன வயசுலயே எல்லாம் வண்டியெல்லாம் ஓட்டும் எல்லாம் பண்ணும். கேட்டதுக்கு இந்த பொண்ணு கோவிச்சுட்டு, அப்புறம் அப்படியே உட்காந்துருக்குது. இவங்க எல்லாம் மேசன் வேலை தான். அப்பா வந்து கட்டடம் கட்டுவாரு. அம்மா சித்தாள் வேலைக்கு போறாங்க. அப்படி போயிட்டாங்க. போயி அவங்க சொல்லியிருக்கிறாங்க, சும்மா சாதாரணமா அ நடந்து போலாம்ல, வண்டியில எதுக்கு போற? பெட்ரோல் செலவாகுதுன்னு அப்படி சொல்லியிருக்கிறாங்க. சொன்னோனே இந்த பொண்ணு காசு இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு, என்ன பண்ணியிருக்குதுன்னா, இவங்க அப்பா, அம்மா வேலைக்கு போயிருக்கிறாங்க. இது பின்னாடியே போயிருக்குது. அவங்க வந்து கட்டட வேலை அவங்க அப்பா பண்றாரு. அவங்க அம்மா சித்தாள் வேலை பார்க்குறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குதுன்னா, இந்த லோடு வந்திருக்கு, செங்கல் லோட வந்து இறக்கிருக்குது. உங்க அப்பா ரூ. 500 சம்பளம், அம்மா ரூ. 200 சம்பளம். இது ரூ. 500 சம்பளம் பிளஸ் டீ காசு ரூ. 50 சேர்ந்து ரூ. 580 வாங்கிட்டு வந்துருக்கு. இந்த மாதிரிலாம் அவங்கள ஏதாவது ஒண்ணு சீன் சொல்லிட்டோம்னா, அன்பா சொல்லணும் எதுவா இருந்தாலும். சும்மா ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாரி வேலைலாம் பண்ணிருங்க. இப்படி ஒரு பையன் வந்து சிமெண்ட் மூட்டை, ஒரு மூட்டை 50 கிலோ தூக்குவாங்கன்னா, இவங்க 2 மூட்டை தூக்குவாங்க. அந்த மாரி வந்து வக்ர கிரகம் வேலை செய்யும். அப்புறம் அந்த பொண்ணு இப்போ கபடி மேட்ச்ல அந்த பொண்ணு இல்லன்னா டீமே விளையாட முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அந்த அளவுக்கு. இப்படிதான் ஒரு பையன் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு பேரண்ட்ஸு குன்னூர்ல இருந்து ஒரு பையன் இங்க சித்தூர்ல ஃபுட்பால் மேட்ச் விளையாடுறதுக்கு வந்திருக்கிறான். இப்ப நல்லா விளையாடி சாம்பியன் கப்பெல்லாம் வாங்கிட்டாங்க. அந்த டீமே வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கப்புறம்
சேலத்தில் ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் அந்த பையனுக்கு ஃப்ரீ சீட் கிடச்சிருக்குது. போய் சேர்த்து விட்டுருக்குறாங்க. சேர்த்து விட்டு நல்லா படிக்கிற பையன். அப்புறம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நல்லா படிச்சுட்டு இருக்கிறப்போ வாணன் ஏதோ பேசியிருக்கிறாங்க. என்ன பண்ணியிருக்கிறான்னா சுவரேறி குதிச்சு போயிருக்கிறான். அடுத்த நாள் காலையில் இங்கே கேட்டிருக்கிறாங்க பையனை காணோம் அப்படின்னு. காலையில் இல்லை, ஒரு எல்லா ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் வார்டன் பார்த்தோன்னா இந்த பையன் மட்டும் காணோம்னு சொல்கிறாங்க. அப்போ போய் என்ன காணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேடிட்டு பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. பேரண்ட்ஸு தேடி வந்திருக்கிறாங்க. அவங்க பிரச்சனை பார்க்குறப்போ பையன் கிடச்சிருவா, இந்த மாதிரி பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருப்பா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி இவங்க வந்துட்டு எந்த பஸ் ஸ்டாண்ட் தேடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வர்றது மேட்டுப்பாளையத்தை வந்திருக்கிறோம். மேட்டுப்பாளையத்துலேருந்து சேலம் பஸ் ஸ்டாண்ட் சேலம் வந்திருக்கிறோம். இந்த 2 பஸ் ஸ்டாண்டில் தேடணும்னு யோசிச்சுட்டு வர்றப்போ மேட்டுப்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் பார்த்தோன்னா அந்த பையன் உட்காந்து பஜ்ஜி சாப்பிட்ருக்குறான். யாரோ பஜ்ஜி வாங்கி கொடுத்துருவாங்க சின்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு உட்காந்துருக்குறான். அப்போ அந்த மாதிரி எல்லாம் வந்து வக்ர கிரகத்துக்கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் சாஃப்டாக தான் பேசணும். ஏதாவது நம்ம பேசினோன்னா இப்படி வேலையில் செய்யும், சாகசம் செய்யும். குரங்கு மாதிரி செவரேறி குதிக்கிறது, இந்த மாதிரி செல்லும். ஆனால் வந்து நல்ல சாம்பியன் ஆகிருங்க. எந்த விளையாட்டுத்துறையாக இருந்தாலும் இவங்க தான் சாம்பியன் ஆகுறாங்க. நல்ல கப்பெல்லாம் வாங்குவாங்க, நல்லா சிறப்பாக பண்ணுவாங்க. இந்த செவ்வாய் வக்ரம் வந்து கோவம் வந்ததுன்னா பயங்கரமாக பண்ணுவாங்க. அப்படிதான் ஒரு பையன் கொஞ்சம் குண்டாக இருந்திருக்கிறாங்க, கிண்டல் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ குண்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தோப்பு கண்ணு போடு அப்படின்னு சொல்லி விளையாட்டா பெரியவங்க பண்ணதுக்கு அந்த பையன் ஒரேடியாக 100 தோப்பு கண்ணு போட்டிருக்கிறான். இந்த மாதிரிலாம் வந்து வக்ர கிரகம் வந்து சாகசமெல்லாம் பண்ணும். அவங்க சும்மா கிண்டல் பண்ணி உன்னால் தோப்பு கண்ணமே போட முடியாது, ஒரு 10 தோப்பு கண்ணு போடு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த பையன் அப்படியே ஒரேடியாக 100 தோப்பு கண்ணு போட்டிருக்கிறான். இந்த மாதிரி எல்லாம் பண்ணும். இப்படி சின்ன வயசில் இப்படி பண்ணி பெருசாகிறப்போ நிறைய வந்து எல்லா சாம்பியன், ஃபுட்பால் மேட்ச்சில் நல்லா விளையாடுறது, எல்லாம் அவுட்டோர் கேம் எதெல்லாம். அப்புறம் இந்த மாஸ்டர் ஆகிறது வக்ர கிரகம். அவங்க வந்து எந்த காம்படிஷன் போனாலும் இந்த வக்ர கிரகம் தான் ஜெயிக்கும். ஏன்னா இவங்க சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கு இருக்கிற எனர்ஜி விட 2 மடங்கு எனர்ஜி இந்த வக்ர கிரகத்தோட எனர்ஜி இருக்கும். அந்த அளவுக்கு வக்ர கிரகம் செயல்படும். அதனால இப்போ நிறைய பேர் சொல்றாங்க வக்ரம் அடைஞ்சிருச்சா அவ்வளோதான் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ ஒரு கிரகம் வக்ரம் அடிச்சுன்னா அவங்க தான் பயங்கரமாக வெற்றி அடைவாங்க. அவங்க மூளை வந்து பயங்கரமாக யோசிக்கும். இப்போ என்னன்னா சாதாரணமாக ஒரு விஷயத்த பண்ணலாம் அப்படிங்கிறப்போ அவங்க பிளான் போடுவாங்க, பயங்கரமாக பிளான் போடுவாங்க. எப்படி போகணும், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும். இந்த மெக்கானிக்கல் பார்த்தோன்னா இந்த வக்ரகிரகம் மெக்கானிக்கா சாதாரணமாக மெக்கானிக்கல் வேலை செய்கிறதுக்கு இந்த வக்ரகிரகம் செய்கிறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். அவங்க ஒரு ஸ்பேர் சரி பண்ணுறதுக்குள்ளே இவங்க வண்டியே பிரித்து மேய்ஞ்சிடுவாங்க. அப்படி பண்ணிடுவாங்க, அப்படியே பிரித்து ஃபிட் பண்ணிடுவாங்க. இந்த அளவுக்கு வக்ரகிரகம் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யும், நல்லா திட்டவட்டமாக செய்யும், நீட்டாக செய்யும், சூப்பராக செய்யும். அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைங்களிலே யாராவது வக்ரம் அடைஞ்சது அப்படின்னா இந்த விளையாட்டுத்துறையில் அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு பார்த்து அதில் வந்து கொண்டு போனீங்கன்னா பெரிய அளவில் முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்குது. சரிங்களா? அதனால் செவ்வாய் வக்ரம் இருந்ததுன்னா பார்த்துக்கோங்க. இதே பெண்களாக இருந்ததுன்னா சாதாரணமாக எல்லா வேலையும் ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுவாங்க, நல்லா பண்ணுவாங்க. சின்ன குழந்தையில ஒரு பையன், எங்கள் சொந்தக்கார பையன்தான், பார்த்தோன்னா அந்த பையனை காணோம் தேடுறாங்க. கடைசியில் பார்த்தோன்னா போய் வண்டி கடியில் போய் தூங்கிட்டு இருக்கான். இந்த வக்ர கிரகத்தோட ஞாபகம் வந்து இந்த மெக்கானிக்கல் மேலே, வண்டி பக்கத்தில், இந்த நெருப்பு பக்கத்தில், இந்த மாதிரி வந்து வக்ர கிரகம் வந்து போக வைக்கும். நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ கொஞ்சம் எல்லாம் ஆசை பேசாமல் கொஞ்சம் அன்பாக ஸ்மூத்தாக கொண்டு போனீங்கன்னா இந்த செவ்வாய் வக்ரம் வந்து பெரிய அளவில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. பொண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும். சரிங்களா? இந்த பெண்களுக்கு செவ்வாய் வக்ரம் அடைஞ்சது அப்படின்ற பட்சத்தில் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணக்கூடாது.
தாமத திருமணம் தான் பண்ணணும். ஏன்னா பெண்களுக்கு செவ்வாய் தானே கணவரை குறிக்கும். அதனால அவங்களுக்கு தாமதமாக தான் கல்யாணம் பண்ணணும், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வைக்கக்கூடாது. அதே ஷேர் மார்க்கெட்டில் போகிறப்போ, இந்த செவ்வாய் பத்திரமா இருக்கிறப்போ ஷேர் மார்க்கெட்டில் ஆசையை தூண்டும், அதில் போகும். அதில் வந்து என்னென்னா, இந்த சுக்கிரன் மேலே ராகு போகிறப்போ கேது போகிறப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ வந்து பணம் இழப்பதற்கான அமைப்பு இருக்குது. கோச்சார ராகுவோ கேதுவோ செவ்வாய் மேலே போகிறப்பவும் அப்புறம் சுக்கிரன் மேலே போகிறப்பவும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை கம்மி பண்ணிக்கணும். ஷேர் மார்க்கெட்டில் மேலே ஆர்வம் தூண்டும், பயங்கரமாக தூண்டும். வக்ரகிரகம் இருந்தது, செவ்வாய் வக்ரம் இருந்தது அப்படின்ற பட்சத்தில். சரிங்களா? இதெல்லாம் பார்த்துக்கோங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் பார்த்து இந்த எந்த துறையில் ஆர்வமாக இருக்கிறாங்களோ அதில் நல்லபடியாக அன்பாக பேசி கொண்டு போனீங்கன்னா இந்த வக்ர கிரகம் பெரிய அளவில் வெற்றி உருவாக்கும், உங்களுக்கு பெருமையை தேடித்தரும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பதிவை கேட்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன் மற்றும் நலமுடன்.